திராவிட மாடல் 2.0 அப்படின்னாரு 2026. அப்ப இப்ப நடக்கிறது 2021 நடக்கிறது திராவிட மாடல் 1.0. இதுக்கு முன்னால கலைஞர் 5 முறை ஆட்சி பண்ணாரு. அதெல்லாம் திராவிட மாடல் இல்லாம ஆரிய மாடலா? ஒரு தமிழ் பத்திரிகை செய்தியில அதிமுக பாஜக கூட்டணியில விஜயின் சேர்க்கறதுக்கு முயற்சிகள் நடக்குது. ஆடிட்டர் ஒருத்தர், அந்த ஆடிட்டர் மூலமாக பேச்சுவார்த்தை. எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலோசகர்கள் ஆடிட்டர் வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரோ ஒருத்தர் வச்சு பேசுறாங்க. ஆனால் விஜய் தனியாக நின்றால்தான் ஆபத்து. அதிமுக பாஜக கூட்டணியில விஜய் போறாருன்னு வைங்க, இப்ப ஏதோ ஒரு பகுதி ஓட்டு சீட்டுகள் தான் அவருக்கு ஒதுக்கப்படும். அந்த சீட்ல தான் அவங்களுக்கு கவலை திமுகவுக்கு. ஆனால் விஜய் தனியாக நின்னா என்ன, யாருடைய ஓட்டை பிரிப்பார் என்றால் அதிமுக பாஜகவுக்கு வரக்கூடிய ஓட்டுகளை விட திமுக ஓட்டுகளை தான் பிரிப்பார். ஏன்னு கேட்டா திமுகவோட கொள்கை அப்படியே கார்பன் காப்பியா கொண்டு வர்றாரு. ஒரு வலுவான கூட்டணியை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது தனியா விஜய் நின்னாருன்னு வைங்க, திமுகவுக்கான ஓட்டுகளை தான் அவர் பிரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுல சீமான் நான் தனியா நிக்கிறேங்கிறார், என் வழி தனி வழின்னு சொல்லி அவர் வழக்கம் போல நிக்கிறார். சீமான் உட்பட யாரும் எதிர்பார்க்கல அவர் ஆட்சியை பிடிச்சிருவாருன்னு. அவரும் சொல்லல பிடிச்சிருவேன்னு, எதிர்பார்க்கவும் இல்லை. அவருடைய வாக்கு வங்கியை இம்ப்ரூவ் பண்ணுவாரு, 3ல இருந்து 8க்கு கொண்டாரு, 8ல இருந்து டபுள் டிஜிட் தாண்டி போவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 36,920 பேருக்கு லஞ்சம் வாங்கியிருக்காரு செந்தில் பாலாஜியுடைய டீம். 1000 பேருக்கு 36,900 37,000. அப்போ நீங்க வாங்கும் போதே 36,000 பேரை ஏமாத்த போறோங்கிறது தெரிஞ்சுதானே ஏமாத்துறீங்க. இப்ப செல்வ பிறந்தகை சொன்னார், சரி ரைட்டு, அது இந்த இடுக்குள்ள பூந்து சொல்றாரு, நாங்க கட்டாயமாக்கல, மோடி தான் கட்டாயமாக்கினாரு. அதோட அவர் என்ன சொல்றாரு, அதை கையெழுத்து போட்டது யாருங்கிற அர்த்தத்துல பேசுறாரு. கையெழுத்து போட்டது திமுக. என்னன்னா திமுக யூபிஏ அரசுல கூட்டணியில இருந்தாங்க. உடனே அவர் பேசும்போது குறுக்க நம்ம துரைமுருகன் அண்ணன் நீங்க இப்பொழுதே ராஜினாமா செய்யுங்கள்னு எதிரில சட்டமன்றத்தில் பேசினாரு. எந்த டிவிலயாவது பாத்தீங்களா? வள்ளுவம் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு சத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. சார், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினத்துல பேசியிருந்தாரு. 26 தேர்தலில் திராவிட மாடல் 2.0 ஆட்சி தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு எதிர்வினை ஆற்றும் விதமா எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அதிமுக வருஷன் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. எந்த கூட்டணி பலமா இருக்கு, எந்த கூட்டணி பலவீனமா இருக்கு என்ற கேள்வியும் இயல்பா எழுது. 26ல யார் அதிகமான ஸ்கோரை பண்ண போறாங்க? திராவிட மாடல் 2.0 அப்படின்னாரு 2026. அப்ப இப்ப நடக்கிறது 2021 நடக்கிறது திராவிட மாடல் 1.0. சரிங்களா? நான் ரொம்ப படிக்காதவங்க, அதனால நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இது 1.0, இப்ப வரப்போறது 2.0. இதுக்கு முன்னால கலைஞர் 5 முறை ஆட்சி பண்ணாரு. அதெல்லாம் திராவிட மாடல் இல்லாம ஆரிய மாடலா? கேள்வி வருதா இல்லையா? புரியுது. இதுதான் திராவிட மாடல் 1.0 2.0னா, முன்னால 5 முறை கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் முதல்வராக இருந்தாரு, இவரே துணை முதல்வராக இருந்தாலே அதெல்லாம் என்ன ஆரிய மாடலா? அது என்ன மாடல் தெரியல. இப்படி என்ன அர்த்தத்துல இதை சொல்றாங்கன்னு தெரியல. அப்ப கலைஞர் திராவிடம் பேசவே இல்லையா? ஒரு மூத்த ஒரு தலைவர், தமிழ்நாட்டுக்கு 5 முதல்வராக இருந்து திமுகவுக்கு ஏறத்தாழ அண்ணாதுரை ஆட்சிக்கு 1.5 வருஷத்துல இறந்து போயிட்டாரு துரதிருஷ்டவசமா. அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் கட்சி தலைவராகவும் முதல்வராகவும் இருந்திருக்கிறார். நெடுஞ்செழியன்லாம் தள்ளிட்டு மேல வந்தாரு, மதியழகன்லாம் தள்ளிட்டு. அவருடைய ஆட்சி அப்படின்னா திராவிட ஆட்சி இல்ல போல இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் சொல்றத பார்த்தா, ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரா, எழுதி கொடுத்தோம் அப்படி சொல்றானா தெரியல. அது ரைட்டு, அது ஏதோ பேசிட்டு போறாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல வேற 234 தொகுதியிலையும் திமுக ஜெயிக்கும். 200 என்ன 234. நல்ல வேலை, அது கரெக்டா சொல்லிட்டாரு. அவர் பாட்டுல 256 தொகுதியில் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தாருன்னா அது ஒரு சர்ச்சையா இருக்கும். ஏன்னா நிறைய 62,000 63,124 பேசினார்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு மாத்தி கித்தி பேசியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் சிக்கலா போயிருக்கும். நல்ல வேலை, நல்லா பேசிட்டாரு, அந்த வரைக்கும் பாராட்டுகள். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இது ஏன் எங்க போய் பேசுறாருன்னா, இந்த டிநகர் எம்எல்ஏ வேலு அவர்களுடைய இல்ல திருமணத்துல பேசுறாரு. அந்த திருமணத்துல கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் அவர் என்ன பேசுறாருன்னா, வேலுவுடைய பயோடேட்டாவை தான் படிக்கிறார். அதாவது இப்ப இல்லத்துக்கு போனா, திருமணத்துக்கு போனா தம்பதிகளை வாழ்த்துவார்கள். திராவிடம் போல வாழுங்கள், பெரியார் சொன்ன வழியில் வாழுங்கள், வழக்கமான டயலாக்கள் உண்டு. திமுகவுக்குன்னு ஒரு டயலாக் உண்டு, அந்த டயலாக் எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேலு அவர்கள் சிறந்த மனிதர், அவர் கட்சிக்காக உழைக்கிறவர், அவரை பத்தி 4 வரி பேசுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு
பேசுனதுல முக்காவாசி வந்து அவருடைய ஃபுல் பயோடேட்டாவை எழுதி வச்சு படிச்சாரு வேலுவர். ரைட்டு, அது ஏன் நமக்கு புரியுது. பெரிய அளவுல விளம்பரம்லாம் கொடுத்துருந்தார் அவர். அவர் இவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, துணை முதல்வருக்கும் சரி, ஸ்டாலின் உதயநிதிக்கும் சரி, மிகப்பெரிய அளவில் எல்லா பத்திரிகையிலையும் பிரம்மாண்டமான விளம்பரங்கள். அதாவது மற்றவங்கலாம் கொடுக்கறத விட இன்னும் பிரம்மாண்டமா இருந்தது அது. புரியுது. சரி, ரைட்டு, அதெல்லாம் வழக்கமா கொடுக்கும். ஒரு காலத்துல ஜெகத்ராட்சகன் அப்படிதான் கொடுப்பார் வள்ளுவர் கோட்டத்தில். ஆனா உன கலைஞரை கூப்பிட்டு ஒரு வாழ் ஒன்று கொடுத்துருவாரு. எனக்கு என்ன டவுட்னா, அடிக்கடி அந்த வாழ் கொடுத்தது ஒரே வாழை தான் தொடச்சி திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்களான்னு கூட டவுட் வரும். ரைட்டு, அதெல்லாம் ஒரு அடையாளம்னு வச்சுங்க. இப்போ இங்க ஏன் வந்து இது பேசியிருக்காருன்னா, அதுக்கு முதல் நாள் தான் உளவுத்துறை வந்து விஜய்க்கு வந்து எக்கச்சக்கமா கும்பல் வருது. பரந்தூர்ல ஒரு 8 கிலோமீட்டர் முன்னாலேயே அவரை நிறுத்திட்டாங்க அந்த ஸ்பாட்டுக்கு போக விடாம. அங்க அதாவது ஓரளவுக்கு கும்பல் வந்துச்சு. அப்ப அதை விட இப்போ கோயம்புத்தூர்ல அதிகமான கும்பல். அவருக்கு பின்னால் வண்டிக்கு பின்னால ஓடி. பட் விஜய் கூட வந்து கொஞ்சம் கவலையா சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்குள்ள பிரச்சனை வந்து வேற. அதை நம்ம இது முடிச்சுட்டு வருவோம். அதாவது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைங்கிறத மட்டும் ஆலோசனை. இப்ப திமுகவில் வச்சு இப்போ விஜய்க்கு வந்து இளைஞர்கள் ரசிகர்கள்னாலே விஜய் ரசிகர்கள் இளைஞர்கள் தான். ஏன்னா இந்த இளைஞர்கள் தான் ஓட்டு போடுறதுல வந்து முக்கிய, வாக்கு வங்கியில் முக்கியம். வயசானவங்க ஓட்டு போடாம இருப்பாங்க, மழை பெஞ்சா ஓட்டு போட போக மாட்டாங்க, உடம்பு முடியல ஓட்டு போட போக மாட்டாங்க, அங்க ஒரு கலாட்டான்னு சொன்னா இப்படி. அதாவது இளைஞர்கள் கட்டாயமாக போய் ஓட்டு போடக்கூடியவர்கள். அதுவும் வந்து ஆண்கள். பெண்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. ஆண்கள் அந்த பரபரப்பு. நீங்க இன்னைக்கு கூட அரசியல் பத்திரிக்கைன்னு பாருங்க, அரசியல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறவங்க, ஆர்வமா ஃபாலோ பண்றவங்க ஆண்கள் தான் அதிகமா இருப்பாங்க, இயல்பா உள்ளது. அந்த வகையில இப்போ விஜய்க்கு வந்து உளவுத்துறை என்ன சொல்லியிருக்கு, விஜய்க்கு கூடுற கூட்டம் வந்து ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு, இல்லை இருக்கு, பெருசா இருக்கு. அப்படி வரும்பொழுது நம்ம இங்க நமக்கு வந்து, ஏன்னா விஜயை பார்த்து திமுகவுக்கு என்ன கவலைன்னா, விஜய் வந்து கிட்டத்தட்ட திமுகவோட பி டீம், அதாவது திமுகவோட அவங்க வந்து கனெக்ஷன் ஆயிட்டாங்கன்னு சொல்லலை. மினி திமுக நிறைய ஒன்றுபட்டு இருக்காங்க. கொள்கை ரீதியா வந்து அவர் பெரியாரை வாழ்த்துறாங்க, நீட் தேர்வு எதிர்க்கிறாங்க, இருமொழி கொள்கை சொல்றாங்க. என்னெல்லாம் திமுக சொல்லுதோ அதையே தான் இவங்களும் சொல்றாங்க. பகல்காம் வரைக்கும் திமுக என்ன சொல்லுதோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திமுக என்ன சொல்லுதுன்றதை பார்த்துட்டு யாரோ விஜய்க்கு எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கு. காப்பி அடிக்கிறாங்க. இல்ல, ஒரு கால் சொல்ல முடியாது. திமுக எழுதி கொடுக்குறவர் வந்து அவரே தான் விஜய்க்கு வந்து சைட்ல எழுதி கொடுப்பாரு. பத்திரிகைகள் எல்லாம் ஒரு பத்திரிகையில வேலை பார்ப்பாங்க, சத்தம் போடாம வேற புனை பெயர்ல வேற ஒரு பத்திரிகையிலயும் எழுதுவாங்க. நான் 6 பத்திரிகை அதிபரா இருந்திருக்கேன், நமக்கு இதெல்லாம் வந்து தெரியும், தடுக்க முடியாது. அந்த மாதிரி எழுதி கொடுக்குற ஆள் ஒரு கால் ஒரே ஆளா என்னன்னு தெரியல, நமக்கு ஒரே டீமான்னு தெரியல. இங்கேயே எழுதி கொடுத்து காசு தானே. இப்போ பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டீங்கன்னா 300 கோடி கொடுத்தா அவர் யாருக்கு வேணாலும் அவர் ஆலோசனை சொல்லுவார். அந்த மாதிரி தானே. இப்போ சுனில் வந்து ஒரு காலத்துல திமுக பக்கம் இருந்து ஆலோசனை சொன்னாரு, அடுத்து அவங்களோட ஏதோ ஒரு மன வருத்தம் காரணமா அந்த பக்கம் அதிமுகவுக்கு போய் சொல்றாரு. அதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல், அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி எழுதி கொடுக்குறதெல்லாம் அதே மாதிரி இருக்கு விஜய்க்கு. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ விஜய் வந்து நம்ம அதிமுக அதுதான் வந்து எத்தனை பேர் சேர்ந்து கூட்டணி வந்தாலும், நேற்று ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு, ஒரு தமிழ் பத்திரிகை செய்தியில, அதிமுக பாஜக கூட்டணியில விஜயின் சேர்க்கறதுக்கு முயற்சிகள் நடக்குது. ஒரு ஆடிட்டர் ஒருத்தர், அந்த ஆடிட்டர் மூலமாக வந்து பேச்சுவார்த்தை. எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலோசகர்கள் ஆடிட்டர் வெங்கட்ராமன் ஒருத்தர் இருக்காரு. அவர் பொருளாளராக இருக்காரு. ஆடிட்டர்னு சொன்னா அவரா இருக்கலாம், இல்ல வேற ஆடிட்டராகவும் இருக்கலாம், தெரியல. யாரோ ஒருத்தர் வச்சு பேசுறாங்க, ஆடிட்டர் வச்சு பேசுறாங்க அப்படின்னா, ஒரு பத்திரிகை ஆசிரியர் கூட ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் இருக்காரு. அதனால இப்படி யார் வேணாலும் இருக்கலாம். அதிமுகல இருந்து பேசுறாங்கன்னா எப்படி, எத்தனையோ ஆடிட்டர் அரசியலில் ஈடுபட்டிருக்காங்க. அது அந்த வகையில பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அது என்ன உண்மையிலேயே பேசுறாங்களா, பேசி அது என்ன முடிவாகும், அது தனி. ஆனால் விஜய் தனியாக நின்றால்தான் ஆபத்து. அதிமுக பாஜக கூட்டணியில வந்து விஜய் போறாருன்னு வைங்க, இப்ப ஏதோ ஒரு பகுதி ஓட்டுகள் தான் அவருக்கு, அதாவது சீட்டுகள் தான் அவருக்கு ஒதுக்கப்படும். அந்த சீட்ல தான் அவங்களுக்கு கவலை திமுகவுக்கு. ஆனால் விஜய் தனியாக நின்னா என்ன, யாருடைய ஓட்டை பிரிப்பார் என்றால், அதிமுக பாஜகவுக்கு வரக்கூடிய ஓட்டுகளை விட திமுக ஓட்டுகளை தான் பிரிப்பார். ஏன்னு கேட்டா திமுகவோட கொள்கையை அப்படியே வந்து கார்பன் காப்பியா கொண்டு வர்றார். அதே சமயத்தில்
எனக்கு ஏதோ ஒரு காரணமா திமுக பிடிக்கல, இல்ல திமுகவுக்கு ஒரு மாற்று வர வேண்டும். இதை தவிர விஜயுடைய ரசிகர்கள், அதாவது கண்ணை மூடிக்கொண்டு விஜய் என்ன சொன்னாலும் விஜய் அப்படி கையை தூக்குனா உடனே ஆண்க, அது அந்த அந்த ஹீரோயிசம், மாஸ் ஹீரோயிசம், இதை வந்து பார்த்து பயந்து போய் தான் ஏற்கனவே ஒரு பக்கம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டு சேராது, அதனால வந்து அது 4ஆவோ 5ஆவோ பிரியும் களம் அப்படின்னு இருந்தது. இப்போ அதிமுக பாஜக ஒன்னா சேர்ந்துருச்சு. பாமக என்னுடைய கணிப்புல ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், அங்க போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அன்புமணி பேசுறதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணி போயிடுற மாதிரி இருக்கு. அப்ப அந்த கூட்டணி ஏதோ ஒரு வகையில் வலுவாகும். ஏன்னா உங்களுக்கு வந்து அதிமுக வந்து 10.5 வன்னியர் ஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க, அதனால இருக்கு. அதுல பாமகவும் உள்ள வருதுன்னு வைங்க, அப்ப இன்னும் கொஞ்சம் அது ஸ்ட்ரென்த் ஆகுது. நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க கவுண்டர்கள், அதாவது கொங்கு வேளாளர்கள் வாக்கு, முக்குளத்தோர் வாக்கு, நைனா நாகேந்திரன் வந்து ஏற்கனவே இருக்காரு, டிடிவி பின்பக்கமா பாஜக, அதாவது தேசிய என்டிஏ கூட்டணி என்ற பெயரில் அவர் உள்ளே வந்து விடுகிறார். ஓபிஎஸும் உள்ள இருப்பார்னு வச்சுங்க. ஏதோ ஒரு வகையில அதெல்லாம் வந்து சேர்ந்து உங்களுக்கு வந்து வன்னியர் ஓட்டு, அப்புறம் தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு, ஒரு புதிய ஜான் பாண்டியன், இப்படி இருந்தாலும் ஒரு வலுவான கூட்டணி. ஒரு வலுவான கூட்டணியை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணும்போது தனியா விஜய் நின்னாருன்னு வைங்க, திமுகவுக்கான ஓட்டுகளை தான் அவர் பிரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த இப்ப இந்த இதுல சீமான் நான் தனியா நிக்கிறேங்கிறார், என் வழி தனி வழின்னு சொல்லி அவர் வழக்கம் போல நிக்கிறார். சீமான் வந்து யாரும் வந்து சீமான் உட்பட யாரும் எதிர்பார்க்கல அவர் வந்து ஆட்சியை பிடிச்சிடுவாருன்னு அவரும் சொல்லலை, பிடிச்சிடுவேன்னு எதிர்பார்க்கவும் இல்லை. அவருடைய வாக்கு வங்கியை இம்ப்ரூவ் பண்ணுவாரு, 3லேருந்து 8க்கு கொண்டாரு, 8லேருந்து டபுள் டிஜிட் தாண்டி போவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் அது முக்கியம் இல்லை. அதனால் வாக்குகள் பிரிபடுவதுதான் முக்கியம். அவரு ஒரு 10-12% வச்சு தோராயமா சொல்றேன், 10-12% அவர் பிரிக்கிறார், இன்னொரு 10-15% விஜய் பிரிக்கிறார். அதிமுக பாஜக சேர்ந்து ஒரு 30% வாங்குதுன்னு வைங்க. அப்ப திமுகவுடைய வாக்கு வங்கி வந்து அது 30% போயிடும், கீழே வந்துடுது. இதுல விஜய் போன்றவர்கள் வந்து எதிர்பார்ப்பது 10%, 15%, ஒரு கால் 15-20 வாங்கிட்டாங்கன்னு வச்சு. ஒரு கூட்டணியிலையும் எதிர்பாராம 2-3% கூட அந்த எதிர்ப்பு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்ஸ் வந்துடுச்சுனால் திமுக 25 அந்த 20-25% வாக்குகளுக்கு வந்து அடங்கிவிடும். அப்படி அடங்கினா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க 150 சீட்டு 170 சீட்டுன்னு வாங்கும்போது இங்க இப்ப இந்த கனடால எல்லாம் நடந்துச்சு பாருங்க, அவங்க 168, இவங்க 144 எதிர்கட்சின்னு, அவ்வளவு நெருக்கமா வராது. ஒரேடியா ஒண்ணு திமுகவை தூக்கி விடும், திமுக கூட்டணியை தூக்கி விடும், இல்ல அதிமுக கூட்டணியோ எதிர்கூட்டணியோ தூக்கி விடும். அப்ப இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 50, 70, 80 தான் இருக்கும். அங்க அவங்க 130, அங்க 110, இவங்க 100, இப்படி ரொம்ப அந்த என்ன சொல்றது, மக்கள் வந்து என்னதான் இருந்தாலும் தெளிவா ஓட்டு போடுவாங்க. புரியுது. யாராவது ஒருத்தரை கான்சென்ட்ரேட் பண்ணி தூக்கி விடுவாங்க. எல்லாரும் போட்டு இந்த தொங்கு சட்டசபை மாதிரி வரது வந்து தமிழ்நாட்டுல வந்து இது வரைக்கும் வந்ததாக சரித்திரம் இல்லை. நம்ம வரலாற்றுப்படி போயிடும், அரசியல் வரலாறு. அந்த வகையில இப்ப அந்த பக்கம் தூக்கி விட்டாங்கன்னு வச்சுங்க, விஜய் முதல்வரா வர வேணாம், திமுக படுதோல்வி அடைவதற்கு இல்ல வந்து ஒரு குறைந்தபட்சம் 50 சீட்டு 60 சீட்டுக்கு மேல வாங்க முடியாம போறதுக்கு விஜய் ஒரு காரணகர்த்தாவா இருந்தால் அதுக்கு அவர் கூட்டணிக்கு தான் போகணும் அதிமுகன்னு அவசியம் இல்லை. தனியா நின்னாலே அது அந்த அச்சீவ் ஆயிடும். இது திமுகவுடைய பிரச்சனை. எங்க பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு அதிருப்தி இருக்கு. அதனாலதான் இப்ப அரசு ஊழியர்களுக்கு வந்து அள்ளி விட்டுட்டாங்க 9 சலுகை. அமைப்பினர் கூட வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஆமா, சரி, அவங்க வந்து பண்ணலன்னா அவங்கள முதல்வரை வீட்டுக்கு அனுப்புவோம்னு ஒரு வாரம் மேலதான் பேசுனாங்க. அது நெருக்கடி. அவங்க எப்படி பின்ன அதுவும் ஒரு வகை அரசியல் பேரம் தானே, இவங்களை பணிய வைக்கிறதுக்கு. அதுன்னு இவங்கள வந்து அப்படி ஒன்றும் திமுகவில் வந்து அவங்க ஒன்றும் அரசியல் புரியாதவர்கள் இல்லை. செப்டம்பர்ல இருந்து தான் நடைமுறைப்படுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. செப்டம்பர்னு சொல்லுது. அநேகமா நீங்க வேணா பாருங்க, ஏதாவது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து அந்த சமயத்துல ஒரு காரணம் சொல்லி, ஒரே மழை பெஞ்சிருக்கு, வெள்ளமா இருக்கு, ஏதோ ஒரு காரணம் சொல்லி செப்டம்பர்ங்கிறது ஒரு டிசம்பர் ஜனவரி தள்ளிடுவாரு. அப்புறம் தேர்தல் வந்துடும். தேர்தல் வரதுக்கு 2 மாசம் முன்னால இருந்து பணம் கொடுப்பாங்க. கொடுக்காம விட்டா எதிர்ப்பா போயிடும். ஒரு 2 மாசம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாறிடுச்சுன்னு வச்சுங்க, மகனே ஒன்று சமத்து, எவன் பிரச்சனையா, யார் ஆட்சிக்கு வரானோ அவன் பிரச்சனை. ஏன்னா ஒரு அரசு ஒத்துக்கொண்டதை இன்னொரு அரசு வந்து
நிராகரித்தால் அந்த ஜாக்டோஜியோ அரசு ஊழியர்களிடம் வந்து கெட்ட பேர் வாங்க வேண்டி வரும். சரி, இதை மீறி ஒரு கால் திமுக ஜெயிக்குதுன்னு ஒரு ஒரு உதாரணத்துக்காக வைப்போம். எல்லாம் தாண்டி எப்படியோ திமுக கூட்டணி வந்தாங்க. இல்லைங்க, எங்க வந்து இப்போ நிதி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு 4 மாசம் கொடுத்துட்டு வேற விதமா வந்து வரிகளை அதிகப்படுத்தி, எப்பவுமே அரசியல் அன்னைக்கு பார்த்துக்கலாம், அன்னைக்கு ஆட்சிக்கு திருப்பி வந்துட்டோம்ல, 5 வருஷம் நமக்கு இல்லை தானே லகான்னு. அப்போ ஒன்று வரிகளை வந்து பால் விலையை ஏற்றிக்கலாம், மின் விலையை ஏற்றிக்கலாம், பத்திரப்பதிவு ஏற்றிக்கலாம், இல்லை இவங்களுக்கு வந்து ஒரு 4 மாதம் வேற ஏதாவது ஒரு வகையில் நிறுத்தி வைக்கலாம். இப்படி அதாவது இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டா இப்போ அவங்க திருப்தி ஆகிடுவாங்க, அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டாங்க பாருங்க. வேறு வழி இல்லாமல் அடிபணிய வேண்டி வருது. இப்போ விவசாயிகள் கூட வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கங்கே நெல் ஒரு மூட்டைக்கு 70 ரூபா லஞ்சம் கேட்குறாங்க. வீட்டுக்கு வந்து கதவை தட்டி மிரட்டுறாங்க. யார் மிரட்டுவாங்க? ஒன்று அதிகாரிகளாக இருக்கணும், இல்லை ஆட்சியாளர்களை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் சேரும்போது தானே அங்கே ஊழலே வந்து செட் ஆகுது. கண்டிப்பாக. ஆமாம். இப்போ அநேகமாக அடுத்தது நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த 1 மாதத்துக்குள்ள விவசாயிகளுக்காக ஒரு தனி திட்டம். இப்போ தான் விவசாய ஏதோ ஒரு மாநாடு கூட்டுறோம் போகிற வரேன்னு திமுக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு திட்டம், அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஆளுக்கு வந்து ஏதோ ஒரு பணம் கொடுக்குறோம். ஏற்கனவே மத்திய அரசு வந்து 6000 ரூபான்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு நேரடியாக வங்கி கணக்கில். பட் அதில் என்ன பிரச்சனை திமுகன்னா, அது நேரடியாக அந்த வங்கி கணக்கில் கிரெடிட் பண்ணிடுறாங்க. நடுவில் இவங்க மூலமாக கொடுக்குற மாதிரி இருந்தால் சௌகரியமாக இருக்கும். ரேஷன் அரிசி கொடுக்குற மாதிரி கொடுத்தா நம்ம ரேஷன் அரிசி பக்கத்து மாநிலத்துக்கெல்லாம் கடத்துறதுக்கெல்லாம் சௌகரியமாக ரேஷன் அரிசி மூட்டையாக வாங்கி சீப்பாவோ ஃப்ரீயாவோ எடுத்து பக்கத்து மாநிலத்துக்கு கடத்தலாம். இந்த மாதிரிலாம் சௌகரியங்கள்லாம் வந்து டைரெக்டாக கிரெடிட் பண்ணும்போது இல்லை. அந்த வகையில் வந்து இப்போ அடுத்தது விவசாயிகளை நோக்கி சலுகைகள் பறக்கும் என்பது எதிர்பார்க்கலாம். இது தேர்தல் காலம் என்றால் வழக்கமாக, இது இந்த கட்சின்னு இல்லை, எந்த கட்சி இருந்தாலும் இந்த தேர்தல் சமயத்தில் இதெல்லாம் வந்து சலுகைகளாக அது வர கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஒரு வருஷத்தில் பண்ணுவாங்க. இது திமுக. அதிமுகவை பொறுத்தவரை பலமான கூட்டணி என்ற ஒரு இமேஜ் ஏற்படுத்துறாங்க பார்த்தீங்கன்னா. ஆனால் மானிய கோரிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று சட்டமன்றத்தில் போது அவர் என்னமோ 2 தடவை ரிஹர்சல்லாம் பார்த்தார் எடப்பாடியார். அதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் ஓகே. பட் அப்படி 2 தடவை ரிஹர்சல் பார்த்து பேசுனதில் ஒன்றும் பெரிய பொறி பறக்கலை. அரிசி பொறி மாதிரி தான் ஆகிப்போச்சு. அரிசி பொறி தெரியுமில்ல, பையில போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், சவன்னு இருக்கும். அந்த மாதிரி அரிசி பொறி மாதிரி தான் இருக்கே தவிர தீப்பொறியா தெரியல. அரிசி பொறியான எடப்பாடியார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏனால் ஒரு பெரிய நம்ம அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லா மாநிலத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த சட்டசபையில் இல்லை பாராளுமன்றத்துக்கு போகும்போது சம்பவம் நடக்கணும். என்ன சம்பவம்? ஒரு கலாட்டா நடக்கணும், எதிர்கட்சின்னு சொல்லி தகராறு பண்ணணும், சட்டையை கிழிச்சாங்கன்னு சொல்லணும், புடவையை பிடிச்சி இழுத்தாங்கன்னு சொல்லணும். நான் எல்லா கட்சிக்கும் பொதுவாக தான் சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து போராடணும். இல்லை முதல்ல அது சட்டமன்றத்தில் உள்ள நடந்துச்சுன்னு சொல்லணும். இப்போ அதனால தான் எல்லாமே லைவ்ல காமிக்கிறது இல்லை. லைவ் டிவி வந்ததுக்கு அப்புறமும் லைவா காமிக்கிறது இல்லையே, எடிட் பண்ணி தானே காமிக்கிறாங்க. ஆமாம். அதாவது உண்மையிலேயே மக்களுக்கு வந்து உள்ள நடக்கிறது என்ன தெரியணும்னா, அங்கே நடக்கும்போதே எடிட் பண்ணாமல் காமிக்கணும்ல. அப்படிதான் தேர்தல் வரைக்குமே கொடுத்தாங்க திமுக. அதுல இருக்கு. ஆனா அப்படி பண்ணலையே, இது வரைக்கும் பண்ணலையே. எதிர்கட்சிகள்லாம் கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் பண்ணலையே. அங்க நடக்கிறத அப்படியே காமிச்சா சாயம் வெளுத்துரும்ல மக்கள் கிட்ட, அதனால காமிக்க மாட்டாங்க. 2 பக்கமும் நான் சொல்லுது சாயம் வெளுத்துரும்னு சொல்லுது எதிர்கட்சிகள் சைட்லயும். ராஜேந்திர பாலாஜி விஷயத்துல பாத்தீங்கன்னா, அவர் வந்து அங்க உள்ள நடக்கக்கூடிய சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயம் சட்டமன்றத்தில் விட்டுங்க, அது ராஜேந்திர பாலாஜி வந்து அவர் பேர்ல ஏதோ ஒரு ஊழல் வழக்கு, அவர் அமைச்சராக இருக்கும்போது, அதிமுக அமைச்சராக இருக்கும்போது, அது ரொம்ப எவ்வளோ வருஷம் ஆச்சு, முன்னாள் 2016 பீரியட்லையா இருக்கலாம், எப்போ இல்லை அதுக்கு முன்னாலேயா தெரியல, ஏதோ ஒரு பீரியடில் அந்த இதில் வந்து வழக்கில் வந்து சிபிஐக்கு அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது திமுக அரசு மாற்றக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் வாதிடுது. ஏன் சொல்லுவாங்க, சிபிஐக்கு மாற்றினா வந்து அதிமுக பாஜக கூட்டணி, அதனால் வந்து அவளை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, நாங்கன்னா கெட்டியாக பிடிப்போம். நீங்கள் கொள்ளைக்காரர், கரூர் மாஃபியாக்காரர்னு 2016 போய் கரூரில் போய் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பேசின அதே செந்தில் பாலாஜி அதே மேட்டருக்காக இப்போ வந்து சிறை சென்ற போது உடனே அவரை தியாகின்னு சொல்லிட்டீங்க, தீரர்னு சொல்லிட்டீங்க. இப்போ கூட செந்தில் பாலாஜி வேற ஒரு மேட்டரில், இன்னொரு மேட்டரில் இப்போ பதவி விலகிட்டாரு, அதனால இந்த ஜாமீன் பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஆனால் வந்து இன்னொரு சிக்கல் ஒன்று வந்திருக்கு. அதாவது அந்த அதே துறையில், போக்குவரத்து துறையில் இருக்கும்போது
கிட்டத்தட்ட 300 ஜேஇ, அப்புறம் 600 ஏஇ, ஏதோ ஒன்று இல்லை 300 ஜேஇ, மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 1000 பொசிஷன் வைங்க. இந்த ஜேஇ, அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், மற்ற சர்வேயர் இதெல்லாம் வந்து ஒரு 1000 தோராயமாக சொல்கிறேன் பதவி காலியாக இருந்திருக்கு. அதுக்கு 36,920 பேர்கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்காங்க செந்தில் பாலாஜியுடைய டீம். 1000 பேருக்கு 36,000 பேர், 900 பேர், 37,000. அப்போ நீங்க வாங்கும் போதே 36,000 பேரை ஏமாத்த போறோங்கிறது தெரிஞ்சுதானே ஏமாத்துறீங்க. 36,000 பேருக்கும் வேலை கொடுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல. தெரியும். நீங்க வசூல் பண்ணும்போது 1000 பேருக்கு 1000 பேர்கிட்ட வசூல் பண்ணா கூட அதுவும் லஞ்சம் தான், கண்டிக்கப்பட வேண்டியது குற்றம் தான். ஆனா அதுல அந்த குற்றத்திலையும் ஒரு நியாயம் இருக்கு. எப்படியும் குற்றம் தான், ஊழல் தானும் போது அந்த ஊழல் அதாவது மேட்னஸ் ஈவன் இன் வந்து மெத்தட் வந்து தெர் இஸ் அ மெத்தட் இன் மேட்னஸ் இங்கிலீஷ்ல. பைத்தியகாரத்தனமா இருந்தாலும் அதுலயும் ஒரு ஒழுங்கு இருக்கணும்னு. அது மாதிரி ஊழல் அராஜகத்திலையும் ஒரு நியாயம் இருக்கணும். 1000 பேருக்கு போஸ்ட்டுக்கு 37,000 பேர்கிட்ட வசூல் பண்ணி 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் பதவிக்கு ஏற்ற மாதிரி 940 கோடி வசூல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இது உயர்நீதிமன்றம் 28ஆம் தேதி அன்னைக்கு வந்தது. மெயின் ஸ்ட்ரீம் சேனல் எதுலையும் பெருசா காமிக்கல, அவங்க தான் காமிக்க மாட்டாங்க, அதான் நமக்கு தெரியுமே. அது வந்து எதுக்கான அவங்க வந்து என்னன்னா கம்மியான மார்க் வாங்குறவனுக்குலாம் உண்மையிலேயே கம்மியா வாங்கியிருக்கான், காசு கொடுக்குறான்னு வைங்க, அவனுக்குலாம் மார்க் அள்ளி போட்டுருக்கு. உண்மையிலேயே இப்போ நீங்க வந்து நல்ல மார்க் வாங்கிருக்கீங்க, மெரிட்ல பாத்தீங்கன்னா நீங்க தான் டாப்ல, அது அந்த இதுல அந்த டாப் இதுல வரீங்க, உங்களுக்கு வேணும்ட்டே வந்து அந்த அதாவது இந்த பர்சனல் இன்டர்வியூலாம் வருது இல்லை, அதுலலாம் வந்து உங்களுக்கு கம்மியாக போட்டுருக்கு. அப்போ மொத்த மார்க்கில் நீங்கள் வந்து உண்மையிலேயே நல்ல மார்க் வாங்கியிருந்தாலும் உங்களோட மார்க்கை வந்து கம்மியாக்கி விட்டானா கீழே இருக்கிறவனுக்கு மேலே போடும்போது அவன் மேலே வர முடியும். இல்லைன்னா உங்களை தாண்டி அவனை மேலே கொண்டு வரது கஷ்டம். போஸ்ட் அவ்வளோதானே இருக்கு. புரியுது. இது வந்து இதை வந்து யாரு, நான் சொல்லலை, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து இதை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருக்காங்க. மறுபடியும் இப்போ சம்மருக்கு அப்புறம் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் இது தள்ளி போட்டிருக்காங்க, வாய்தா போட்டிருக்காங்க. ஆனா இது நடந்திருக்கு. பாருங்க என்ன அராஜகம் பாருங்க. 1000 போஸ்ட். இதுலயும் வந்து அதுல வந்து அந்த கம்யூனல் ரோஸ்டர், அதாவது சமூக நீதி வந்து என்ன கடைப்பிடிக்கணுமோ கடைப்பிடிக்கல. உதாரணமா வந்து SC SC அவங்களுக்கு வந்து 6 பேருக்கு ஒரு உதாரணமா சொல்றேன், 6 பேருக்கு இந்த டிவிஷன்ல வந்து கொடுக்கணும். SC SCக்குன்னா 3 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. வேற ஜாதியினர் கொடுத்துருக்காங்க. வேற ஜாதியினர் யாருக்குங்கிறது முக்கியம் இல்லை, அது ஒன்றும் இல்லை, அவன் காசு கொடுத்தா அதனால கொடுத்துட்டாங்க. புரியுது. அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் அவன் அது SC SCலேருந்தே யாராவது இன்னொரு 3 பேர் காசு கொடுத்துருந்தான்னா அவனுக்கே கொடுத்துருப்பாங்க. கொடுத்த ஆள் 3 பேர் தான். நான் அந்த 6 3ங்கிறது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்படி இதெல்லாம் இவ்வளவு நடந்திருக்கு. சமூக நீதி மீறப்பட்டு இருக்கிறது 1000 பேருக்கு. அதே மாதிரி வந்து எவ்வளவு பேருக்குன்னு சொல்லி இவங்க வந்து விளம்பரம் கொடுத்து விண்ணப்பங்கள் விடணும், அதை விட அதிகமாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 700 போஸ்ட் தான் வந்து மொத்தம் விளம்பரம் பண்ணாங்கன்னு வைங்க, 1000 பேர் அப்பாயின்ட் பண்ணுறது. இப்போ அந்த 1000 பேர் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அப்போ தனியாக இல்லை இது போடணும், விளம்பரம் போட்டு தனியாக இல்லை ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும், இல்லை ஒரு அந்த விளம்பரத்தை வந்து மாற்றி போட்டு மறுபடியும் அப்ளிகேஷன், இது விதிமுறைகள் இருக்கு. ஆக எல்லா விதமான விதிமுறைகளையும் மீறி செந்தில் பாலாஜி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியுடைய அரசியல் வந்து முடிஞ்சு போச்சு. அவர் ஏதோ மந்திரியா மறுபடியும் வந்துடுவாரு, ஜாமீன்ல போனாலும் நிறைய பேர் பேசுறாங்க திரும்ப வந்து செந்தில் பாலாஜி திரும்ப வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா 15 வருஷமும் ஒருத்தர் வந்து மந்திரியா ஆகக்கூடாதுன்னு, அடுத்த தேர்தலில் அவர் 2026 அவர் ஏன் MLA நிக்க கூடாதுன்னு சட்டம் ஒன்றும் தடை ஒன்றும் இல்லையே. இதுவரை எந்த உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ செந்தில் பாலாஜி வந்து 2026 MLA தேர்தல் நிக்க கூடாதுன்னு இல்லையே. அது வந்து இறுதி தீர்ப்பு வந்து இப்ப சசிகலா அவர்களுக்கு வந்து அந்த இறுதி தீர்ப்பு வந்து 6 வருட தடை வந்தது, அது தண்டனை வந்தது. இப்ப தண்டனை வந்த பொன்முடியே இடைக்கால நிவாரணம் வாங்கிட்டு உள்ள இருக்காருல்ல. பொன்முடிக்கு தெரிஞ்ச அந்த உபாயம், அந்த ராஜாங்க ரகசியம் வந்து அந்த அம்மா சசிகலாவுக்கு அந்த காலத்துல தெரியல. இடைக்கால நிவாரணம் வாங்கிட்டு மறுபடியும் மந்திரியா வந்தாரு. இப்போ வேற காரணத்துக்காக தானே வெளியே போனாரு. எதுக்காக சொல்றேன்னா இது திமுகவில் உள்ள பிரச்சனைகள். அதிமுகவில் மக்கள் அவங்க கிட்ட எதிர்பார்க்கிற அந்த அதான் சொன்ன ராஜேந்திர பாலாஜிக்கு இவர்கள் ஏன் உதவி செய்ய வேண்டும்? அப்போ மக்கள் சந்தேகப்படுவார்கள். அப்ப திமுகவுக்குள்ள ஒரு கள்ள உறவு இருக்கு, இருக்கோ இல்லையோ இருக்குங்கிற அந்த யூகம், ஒரு சந்தேகம். அந்த சந்தேகம் அதிமுகவுக்கு பலவீனம். இந்த திமுகவில் மறுபடியும் பேசும்போது நேற்று சட்டமன்றத்தில் வந்து இவர் பேசியிருக்கார் பார்த்தீங்கன்னா, செல்வ பெருந்தகை வந்து
இது நீட் தேர்வை வந்து காங்கிரஸ் அரசு தான் வந்து கொண்டு வந்தது என்று நிரூபித்தால் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய தயார். என்னுடைய கட்சி பதவி எம்எல்ஏ பதவி 2 தானே இருக்கு அவர்கிட்ட. உண்மையில என்னன்னா அவர் யாரை வந்து நாசூக்கா கின்றார் அப்படின்னா, உண்மையில நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசும் போது தான் கொண்டு வந்தாங்க. யூபிஏ அரசில் 2வது யூபிஏ அரசும் போதுன்னு நினைக்கிறேன். அவர் காந்தி செல்வன் அமைச்சராக இருந்தார். திமுகவை சேர்ந்தவர் வந்து அங்கே துணை அமைச்சராக இருந்தார். அவர் கையெழுத்து, திமுக அமைச்சர் கையெழுத்து போட்டு தான் யூபிஏ அரசு வந்து அதை கொண்டு வந்தது. ஆனால் அதை கட்டாயமாக, ஏன்னா அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் வந்து இது கேன்சல் பண்ண முடியாது, நீட் தேர்வு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நீட் தேர்வுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்த பிறகு பாராளுமன்றம் வந்து மோடி தலைமையிலான அரசு என்ன பண்ணுச்சு, கட்டாயமாக்கிடுச்சு. இவங்க கட்டாயமாக்குறது அவங்க அரசியலுக்காக தான் அந்த கட்டாயம்னு சொல்றாங்க. அதான் உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு இல்ல, அப்பவே கட்டாயமாயிடுது. இருந்தாலும் அதை வலுப்படுத்துவதற்காக இவங்க பண்ணாங்க. ஆனால் முதலாக இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? நீட் தேர்வுக்கு ஆதரவாக வந்து நளினி சிதம்பரம் அவர்கள், அவங்க சிதம்பரத்துடைய அவங்க திருமதி சிதம்பரம் தான் உச்ச நீதிமன்றத்தில் வந்து அது கேட்டால் சொல்லுவாங்க, வழக்கறிஞர் யார் காசு கொடுத்தாலும் அவங்க வந்து அவங்க பேசுவாங்க. இருந்தா கூட அப்ப காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது, காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்த நளினி சிதம்பரம் அவர்கள் அதற்காக வாதிடுகிறார்கள். இதை நம்ம பிரித்து பார்க்க முடியாது. அவர் வெறும் தொழில்முறை வழக்கறிஞராகத்தான் அப்படி நம்ம சொல்ல முடியாது. ரைட்டு. ஆக இப்ப செல்வ பிறந்தகை சொன்னார், சரி ரைட்டு, அது வந்து இந்த இடுக்குக்குள்ள பூந்து சொல்றாரு, நாங்க கட்டாயமாக்கல, மோடி தான் கட்டாயமாக்கினாரு. அதோட அவர் என்ன சொல்றாரு, அதை கையெழுத்து போட்டது யாருங்கிற அர்த்தத்துல பேசுறாரு. கையெழுத்து போட்டது திமுக. அது என்னன்னா, திமுகல வந்து யூபிஏ அரசுல கூட்டணியில இருந்தாங்க. உடனே அவர் பேசும்போது குறுக்க நம்ம துரைமுருகன் அண்ணன் வந்து, நீங்கள் இப்பொழுதே ராஜினாமா செய்யுங்கள்னு எதிரில் சட்டமன்றத்தில் பேசினாரு. எந்த டிவிலையாவது பாத்தீங்களா? டிவில எதுலயும் வந்திருக்காரு, மெயின் ஸ்ட்ரீம் சேனல் எதுலையுமே வந்திருக்காரு. துரைமுருகன் எப்படி சொன்னாருங்களா? எந்திரிச்சு துரைமுருகன் பேசியிருக்காரு. பத்திரிகை செய்திகளை பாருங்க, செல்வ பெருந்தகை பேசிக்கிட்டு இருக்காரு. காங்கிரஸ் ஸ்பிரிட்ல வந்து இது நடந்ததுன்னு நிரூபணம் செய்தால் நான் ராஜினாமா செய்ய தயார்னு அவர் பில்டப்பா பேசுறாரு. அவர் எதனால பேசுறாரு, நாங்க கொண்டு வந்தோம், ஆனா கட்டாயமா நாங்க கொண்டு வரல, மோடி தான் கொண்டு வந்தார் கட்டாயமானு சும்மா அதுல ஒரு அந்த இடுக்குல புந்து பேசுறாரு அவர். இப்ப திமுக கூட்டணியிலேயே இருக்குன்னா, துரைமுருகன் ஒரு சீனியர் மெம்பரு, அவர் கூட்டணி கட்சி தலைவர், இருக்கிறதுலயே பெரிய கட்சி அதுதான் கூட்டணியில், அதாவது திமுகவை தவிர கூட்டணி கட்சி. டக்குன்னு எந்திரிச்சு நீங்கள் இப்பொழுதே ராஜினாமா செய்யுங்களா, என்ன அர்த்தம்? நீங்க தான் கொண்டு வந்தீங்கன்னு சொல்றாரு. யார? காங்கிரஸ. ஏன் சொல்றாரு? அவர் இன்டைரக்டா வந்து என்ன சொல்றாருன்னா, காந்தி செல்வன் தான் கைத்து போட்டாரு. ஓஹோ, திமுகவை மென்ஷன் பண்ணி சொல்றாரு. திமுகவை அவர் வாயை திறந்து திமுகவை சொல்லல, மென்ஷன் பண்ணி நாங்க கையெழுத்து போடல. இப்ப நம்ம 2 பேர் பேசும்போது நம்ம பேசுனது வந்து யாரா கேட்டா நான் சொல்லலைங்க அப்படின்னு அர்த்தம், ராபின்சன் சொன்னார்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி நாங்க இல்ல அப்படின்னும் போது திமுகவைத்தான் அவர் மறைமுகமாக எனக்கு தெரியாது நீங்க அவங்களை கேளுங்கன்னு சொல்ற மாதிரி அர்த்தத்துல உடனே எந்திரிச்சு அதை தனியா கூப்பிட்டு செல்வ பிறந்தையை கூப்பிட்டு நீங்க இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னா அது வேற. ஓப்பன் சட்டசபையில எந்திரிச்சு நின்று இப்பொழுதே ராஜினாமா செய்யுங்கள் துரைமுருகன் பேசுனது பத்திரிகையெல்லாம் வந்திருக்கு. துரைமுருகன் எப்பவுமே அப்படி ஓப்பனா நிறைய விஷயங்களை பேசி தடார்னு அடிச்சிருவாரு. ஆமா, அதை வந்து காங்கிரஸ்ல வந்து இப்போ வந்து இந்த லட்சணத்தில் நம்ம எப்படி வந்து திமுகவோட கூட்டணி 60 சீட்டு கேட்டதா கூட அந்த 72 சீட்டு கேட்டாங்க. குறைந்தபட்சம் 60, அதிகபட்சமாக 72 சீட்டு வந்து 26ல தேவை. ஆமா, 2026ல காங்கிரஸுக்கு 72 சீட்டு. அவர் 234 நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, இதுல 72 சீட்டு இவங்களுக்கு எங்க இருந்து? 20 சீட்டு ஏதோ போன தடவை 20, 25 அந்த ரேஞ்சில் கொடுத்தா அதையே மெயின்டைன் பண்ணுவாங்களே தவிர, ஏதோ 1, 2 போன தடவை விட 1 இல்ல 2 கூட கொடுப்பான், அதுவே குறைச்சாலும் ஆச்சரியப்படுத்துங்க. ஆமா, அப்போ திருமாவளவனே வந்து டபுள் டிஜிட் வருமானு அவர் வேற வழி இல்லாம தான் இருக்காரு. அவர் தான் சொல்றாரு, நான் கதவை மூடி விட்டேன். அவருக்கு கதவுகள் சாத்தப்பட்டன என்பதுதான் உண்மை. அவர் யார் கதவையும் மூடல. அதனால வந்து ரைட், அரசியல் அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன தேடிட்டு வந்தாங்கன்னு சொல்றது வந்து அரசியல்ல எல்லா கட்சிகளுமே சொல்லும். சின்ன கட்சிகள் எல்லாமே சொல்லும் போது திருமாவளவன் வந்து ஒரு இவ்வளவு வருஷமா ஒரு இயக்கத்துல இருக்காரு, அவர் சொல்றதுல ஆச்சரியம் இல்லை. ஆக இப்போ என்ன பாத்தீங்கன்னா, எல்லா பக்கமும் திமுகவுக்கு இந்த பிரச்சனை. உள்ளுக்குள்ளேயே இருந்து காங்கிரஸ் 72 சீட்டு கேட்குது. 2வது எனக்கு தெரியாததா அவன் தான் வாதியார் வந்து, டேய்
யாராவது சாக் பீஸ் அடிச்சது, அந்த பெஞ்சில் 2 பேர் இருக்காங்க. ஐயா நான் இல்லைங்கய்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட அதுதான் இப்போ இந்த செல்வ பெருந்தகை துரைமுருகன் மேட்ரு. ஓப்பனா வந்து இப்பொழுதே ராஜினாமா செய்யுங்கன்னா என்ன அர்த்தம்? இல்ல காங்கிரஸ் தான் கொண்டு வந்ததுன்னு ஏறத்தாழ அதிமுக பிஜேபி காரன் சொல்ல வேண்டியதை வந்து துரைமுருகன் சொல்றாரு. இது அங்க உள்ள பிரச்சனை. இதுல விஜய் வந்து திடீர்னு அவருக்கு கூட்டம் அதிகமா இருக்குன்னு உளவுத்துறை கூட்டம் இருக்கு, அது உளவுத்துறை சொல்லும் போது அது இன்னும் கொஞ்சம் பதட்டத்தை கொடுப்பது. ஆனால் தான் அவர் 234 அது இதுன்னு ஏதோ பேசிட்டு இருக்காரு. அது திமுக. சார், ஆனா திமுக முதல்வர் சொல்லியிருக்காரு, எதிர்கட்சிகள் எந்த கூட்டணியை கூட்டு வந்தாலும், விஜயே கூட்டு வந்தாலும் திமுகவை எதுவும் செய்ய ஒரு கை பார்ப்போம், ஒரு கை பார்ப்போம். ஏங்க எலெக்ஷன் அப்படித்தானே சொல்றோம். எலெக்ஷன் வரும்போது அவங்க பெரிய கூட்டணியா போயிடுச்சு, எங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் வந்து ஒரு கை பார்ப்போம் அப்படிம்பாங்க. சப்போஸ் தோத்துட்டாங்க, நான் அவங்க தோக்கணும்னு சொல்லல, தோத்துருவாங்க நம்ம சொல்ல வேணாம். யாரோ ஒருத்தர் ஜெயிச்சா ஒருத்தர் ஆட்சி அமைச்சா இன்னொருத்தர் தோத்துதான் ஆகணும் இல்லையா? எதிர்கட்சி தான். அப்போ உடனே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, மக்களுடைய தீர்ப்பை தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். இதெல்லாம் ஏற்கனவே வந்து பல வருஷங்களா எழுதி வச்ச டைலாகுங்க. எந்த டைலாகை எப்போ சொல்லணுன்றதை கரெக்டா பிஏ எடுத்து கொடுப்பாரு, அது படிக்க வேண்டியது அவ்வளவுதானே. நாள் வரைக்கும், தேர்தலுக்கு நாள் வரைக்கும் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், தேர்தல் அன்னைக்கு சாயந்தரம் அந்த முடிவு வர வரைக்கும் கூட காலையில கூட நாங்கள் தான் ஆட்சியை கொடுப்போம். நீங்க பாத்தீங்கன்னா டிவில எல்லாம் பேசும்போது ஆனா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து கண்ணு கெட்டிய தூரம் முறை எதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் பேசுனதெல்லாம் இருந்திருக்கு. ஏங்க அவங்க வந்து தூத்துக்குடியை தாண்ட விடாம அங்கேயே வச்சுட்டாங்க குடும்பத்துல. அவங்க குடும்பத்திலேயே வாரிசு அரசியல் இருந்தா கூட இதுல நேர் வாரிசு கிளை வாரிசுன்னு அவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. அவங்களே தூத்துக்குடியை தாண்டி வேற எங்கேயும் போக விடுறதில்ல. டெல்லிக்கு போனாலும் அங்க வந்து கனிமொழிக்கு உள்ள முக்கியத்துவத்தை மற்றவங்களை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கனிமொழி எந்த வகையிலும் வளர்ச்சி பெற்று வரக்கூடாது திமுகக்குள்ள. அடுத்த வாரிசாக உதயநிதி தான் வர வேண்டும், கனிமொழியை யாரும் நினைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தூத்துக்குடியில அவங்க போய் பார்க்குற இடத்துல ஏதாவது மைதானத்தில் பார்த்துருப்பாங்க, வெட்டவெளி மைதானமா இருக்கும். அந்த வெட்டவெளி மைதானத்தை பார்த்து கண்ணுக்கு எதிர எட்டிய தூரத்துல யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய பார்வையை பொறுத்து இருக்குல்ல. நீங்க டி நகர்ல ரங்கநாதன் தெருவில் பார்க்கறது வேற, நீங்க எங்கேயோ ஒரு வெட்டவெளியில போய் பார்த்துட்டு எனக்கு கண்ணு கெட்டிய தூரம் யாருமே தெரியவில்லை அப்படின்னு சொல்றதும், ரங்கநாதன் தெருவில் போய் நீங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா, மாடியில இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரே தலையா தெரியும். ஒரு அந்த மாதிரி பாண்டி பஜார்ல இந்த மாதிரி பல இடங்கள்ல. அப்போ பார்வையை பொறுத்து இருக்கு. நம்ம வந்து அவங்க ஏன் திமுகவை சுத்தி இப்ப எதிரிகள் இருக்காங்கன்றத நம்ம இவ்வளவு எதிரிகள் இருக்காங்க, அதுவும் வந்து முன்னை விட வலுவாகி இருக்கிறார்கள்.